அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18/4/2024 இன்று வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், அற்புதமான நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு. நாளை ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும், வெற்றிகள் கிடைக்கவும், எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். இன்று இரவு 8:35 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று காலை 10:55 வரை ஆயில்ய நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 10:55 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் அலுவலக நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பணம் விஷயத்திலே கவனம் தேவை. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. அதே போல் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். சமூக சேவையாளர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரையில் தயாரிப்பாளர்களாக இருப்பவர்கள் மற்றும் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பழைய பாக்கிகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஊர் சுற்றுவது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கவும், தீய பலன்கள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று காலை நேரத்திலே அரசு ஊழியர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நிதி நிறுவனங்களிலே பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் குறையும். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் இன்று டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசாபுத்தி விஷயங்கள், உங்களுக்கு கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று மாலை நேரத்தின் பின்னர் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த
பிரச்சனைகள் குறையும், நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மதிய நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும், அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருகின்ற நாளாக உள்ளது. கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவோர், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கிகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியா மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. மனதிலே நல்ல நம்பிக்கை வளர்கின்ற நாளாக உள்ளது. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று ஹோம் லோன் அல்லது ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருகின்ற நாள். இன்று சுபகாரியங்களிலே பங்கு பெறுவீர்கள். உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. சகோதரர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் செய்வதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு, அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களிலே நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருகின்ற நாளாக உள்ளது. பேங்கிங் செக்டார், வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாடு, உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. துலா ராசி அன்பர்களே, நிறைவான நாள், நல்ல செய்திகள் உண்டு. அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மனசந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. பெரியவர்கள், முதியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும், ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே,
சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டில் உள்ளவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து போவது நல்லது. பெரியவர்கள் முதியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள பிரச்சனைகளை பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சொந்த பந்தங்களிடம் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். இதனால் பிரச்சனைகள் பெருசா போவதற்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கின்றன. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். அதையும் தாண்டி சமாளித்து விடுவீர்கள். ஊழியர்களுக்கு உடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்திருந்த சில மாணவர்களுக்கு இன்று சில வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சம்பள விஷயத்திலே கரார் காட்ட வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். அதையும் தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்களிலே பங்கெடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மகர ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கடன் விஷயங்களிலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தடைகள் விலகும். இதேபோல் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக வீரபத்திரர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கும்பராசி அன்பர்களே, சுகமான நாள். 7.5 சனி காலமாக இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. வாய் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது.
பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். அதேபோல் வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.